டிஃப்ளெக்ஸ் நிஞ்சாஸ் நருட்டோ மேல கோனகமாது எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான்னு தெரியுமா? கோனகமாது நருட்டோவை எப்போதுமே பிக் ப்ரோ தான் கூப்பிடுவான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. கோனகமாது நருட்டோவை ஃபர்ஸ்ட் இவனோட கிராண்ட்பா கூட பேசிட்டு இருக்கும்போது தான் மீட் பண்ணான். இவனோட கிராண்ட்பா ஹிருசனை அட்டாக் பண்ண ஓடும்போது கோனகமாதுவா தடுக்கி விழுந்துட்டு அதை நருட்டோ மேல பழி போட்டு திட்டுனா. கோனகமாது ஒக்காகியோட கிராண்ட் சன்னுங்கிறதால இவங்கிட்ட பேசுறது கூட எல்லாம் பயந்தாங்க. ரொம்ப வாயில அவன் ட்ரீட் பண்ணாங்க. அந்த நம்பிக்கையில அவன் நருட்டோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சான். எங்க இந்த சின்ன பையன் நம்மள எதிர்த்து என்னத்த பேசிட போறான்னு. ஆனா நருட்டோ நீ யாராவது எனக்கு என்னன்னு புடிச்சு போட்டு மண்டை மேல ஒண்ணு போட்டான். கோனகமாதுக்கு ஒண்ணுமே புரியல. என்னவன் இப்படி ஒக்காகையோட பேத புள்ளன்னு சொல்லியுமே அடிக்குதான், அதுவும் அந்த ஒக்காகை தாத்தா முன்னாடி அடிக்குதான்ட்டு. அந்த அடிதான் கோனகமாது மனசுல நருட்டோவை பத்தின சிந்தனையை ஆழமா பதிய வச்சதுன்னே சொல்லலாம். எல்லாரும் கோனகமாதுவோட ஸ்டேட்டஸ் பார்த்தா அவன்கிட்ட பழகுனாங்க. நருட்டோ மட்டும்தான் இவனை நார்மலான ஒரு சின்ன பையனா பார்த்தான். இதுக்கப்புறம் நருட்டோவை தன்னோட பிக் பிரதரா பார்த்தான் கோனகமாது. நருட்டோ பண்றது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி நருட்டோவோட ஸ்டூடெண்டாவே மாறினா கோனகமாது. நருட்டோ கோனகமாதுவை தன்னோட சிஷ்ய புள்ளையா சூஸ் பண்ணான். இவனுக்கு வெசிங்கன் மாதிரி பல பவர்ஃபுல்லான ஜுட்ஸு சொல்லி கொடுத்தான். முக்கியமா காகியாவே திணறடிச்ச செக்ஸி ஜுட்ஸு சொல்லி கொடுத்தான். கோனகமாதுவோட கிராண்ட்பாவான தேர்ட் ஒக்காகி ஹிருசன் இறந்து போனப்ப நருட்டோ தான் கோனகமாதுக்கு ஆறுதல் சொல்லி பாத்துக்கிட்டான். கோனகமாது நருட்டோவை சும்மா பிக் பிரதர்னு கூப்பிடல, அதுக்கு ஏத்த மாதிரி அவன் நருட்டோ மேல பாசம் வச்சிருந்தான். நருட்டோ ஜிரியா கூட 3 வருஷம் ட்ரைனிங் போயிருந்தப்ப அந்த டைம்ல நடந்த சுனின் எக்ஸாம்ல நருட்டோ இல்லாம போனதால எங்க நருட்டோ சுனின் ஆகாம போயிடுவானோன்ட்டு கோனகமாது நருட்டோ மாதிரியே போய் அட்டன் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா இவன் நருட்டோ இல்லன்ட்டு நெஜி கண்டுபிடிச்சிட்டான். அது வேற கதை. இதே மாதிரி ஒரு வாட்டி கோனகமாது நருட்டோவோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி தெமாதிய சண்டைக்கு கூப்பிட்டு தோத்து போயிருந்திருப்பான். அதுக்கு தெமாதி நருட்டோவோட ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இப்படி மண்ணை கவிட்டு கிடக்குறிய, நருட்டோ வளர்த்தனோட ஸ்டூடெண்ட்க்கு எதையுமே ஒழுங்கா சொல்லி கொடுக்க தெரியலன்ட்டு தெமாதி நருட்டோவை பிடிச்சு கலாச்சிருந்திருப்பா. இப்படி தெமாதி நருட்டோ இன்சல்ட் பண்ணதை பார்த்து கோனகமாது கடுப்பாகி என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லி என் ப்ரோ பத்தி எதுவும் சொல்லாதுன்னு ரசிங்கனை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் தெமாதிய போட்டு தள்ளுற அளவுக்கு போயிட்டான் கோனகமாது. நல்ல வேலை சிக்கமாதான் அங்க வந்து காப்பாத்துறான். இல்லனா தெமாதிக்கு அன்னைக்கே சங்கூதி இருப்பாங்க. ஒரு வாட்டி மிஷினை முடிச்சுட்டு சொனாடே கிட்ட 7th ஒக்காகே ஆகப்போத பவர்ஃபுல் நிஞ்சாக்கு இப்படி சின்ன புள்ளத்தனமான மிஷினை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, பெரிய லெவல் மிஷின் கொடுங்கன்னு கேட்பான். இதை கேட்ட 5th ஒக்காகே சொனாடே 7th ஒக்காகேவா 6th பொசிஷன் என்ன ஆச்சுன்னு கேட்பான். அதுக்கு கோனகமாது 6th ஒக்காகே தான் எங்க அண்ணன் நருட்டோ ஆயிடுவாருன்னு அலட்சியமா சொல்லுவான். இதை கேட்ட எல்லாருமே அங்க ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. கோனகமாது நருட்டோ மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தான். நருட்டோ ஒக்காகே ஆகிறது மேல ஒரு துளி டவுட் கூட இல்லாம இருந்தான். கடைசியா தன்னோட ஹீரோவான நருட்டோ ஒக்காகே ஆகிற சிச்சுவேஷன்ல நருட்டோ ஒக்காகே பதவியேற்பு விழாவுக்கு வர முடியாம போனப்ப கூட கோனகமாது தான் நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒக்காகேவை பதவியேற்று நிகழ்ச்சியில கலந்துருப்பான். என்னதான் நருட்டோக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னாலும் கோனகமாது நருட்டோவோட பிரதராவே இருந்து நருட்டோ மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருந்தான். நருட்டோவோட மேரேஜ்ல கூட நருட்டோவோட ஃபேமிலி மெம்பராவே மாறி எல்லாரோட வாழ்த்துக்களையும் வீடியோ பிடிச்சு நருட்டோக்கு கிஃப்டா கொடுத்தான். அவ்வளவு மேரேஜ்ல மொய்ப்பணம் வாங்குற இடத்துல கோனகமாது தான் உட்கார்ந்து இருந்தா உண்மையான ஃபேமிலி மெம்பர் மாதிரி. கோனகமாது நருட்டோ மாதிரி பவர்ஃபுல் ஷினோபி கிட்ட ஸ்டூடெண்டா இருந்த நேம காப்பாத்துற மாதிரி சின்ன வயசுல ரசிகனை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நாகட்டோட ஒரு பெயினை சிங்கிளா போட்டு தள்ளி இருப்பான் சின்ன வயசுல. நருட்டோ ஃபில்லர் எபிசோட்ல வர ஒரு சுனின் எக்ஸாம்ல நருட்டோக்கும் கோனகமாதுக்கும் ஃபைட் வரும். அதுல கோனகமாது நெவர் கிவ் அப் மைண்ட் செட்ல சண்டை போடுறத பார்த்து நருட்டோ நம்ம எங்க இருக்கோங்கிறதே மறந்து அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறதுக்காக சேஜுட்சு யூஸ் பண்ணான். ஆனா அந்த எக்ஸாம்ல சேஜுட்சு யூஸ் பண்றதுக்கு தடை இருக்கிறதால நருட்டோ டிஸ்குவாலிஃபை ஆயிடுறான். கோனகமாது ஜெயிச்சு சுனின் ஆயிடுறான். அப்ப தோத்த நருட்டோ இது வரைக்கும் கெனினா மட்டும் தான் இருக்கான். என்னதான் நருட்டோ இந்த ஃபைட்ல சீரியஸா சண்டை போடலனாலும் நருட்டோவை புஷ் பண்ணி சேஜுட்சு யூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு சின்ன வயசுல பவர்ஃபுல்லா இருந்தான் கோனகமாது. பெரிய பையனா வரும்போது நருட்டோவை விட பவர்ஃபுல்லா வருவான் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க கோனகமாதுவை எவ்வளவு நெருப் பண்ண முடியுமோ பண்ணி அவ்வளவு கேவலமா புருட்டோல அவனை காமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி நருட்டோவுக்கு சின்ன வயசுல இருந்து மேரேஜ் வரைக்கும் ஒரு பிரதராவும் நருட்டோவுக்கு டீச்சர்னு நேம் வாங்கி தர ஒரு ஸ்டூடெண்டாவும் கோனகமாது நருட்டோ மேல நிறைய பாசமும் மரியாதையும் வச்சிருந்தாங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. இப்படி கோனகமாது நருட்டோவோட பாண்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நான் சொல்ல மிஸ் பண்ணி இருந்தாலும் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.